டிராவிட் தி வாலை பலமுறை உடைத்த ஒரே போலர் மெக்ராட் தான். ரீசெண்டா ஒரு பாட்காஸ்ட்ல டிராவிட் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னோட கிரிக்கெட்டிங் கேரியர்லயே நான் ஃபேஸ் பண்ண டஃபஸ்ட் போலர் இவங்க ரெண்டு பேர் தான். ஸ்பின்ல முரளிதரனும் ஃபாஸ்ட் போலிங்ல மெக்ராட்டும் தான். கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னை விட ஃபாஸ்ட் போலிங்க ஃபேஸ் பண்றது தான் ரொம்ப டஃபஸ்டா இருந்தது பேட்ஸ்மேனுக்கு. என்னோட கிரிக்கெட்டிங் ஜர்னி தொடங்கும் போது நிறைய ஃபாஸ்ட் போலர்ஸ் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருந்தாங்க. வசீம் அக்ரமா இருக்கட்டும், வக்கர் யூனிஸா இருக்கட்டும், இவங்களோட போலிங் எல்லாம் நான் கொஞ்சமா தான் ஆடி இருக்கேன். நான் விளையாடும் போது பீக்ல இருந்த போலர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிளென் மெக்ராட் தாங்க. ஏன் இவர் இவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னா, இவரோட போலிங்க பொறுத்த வரைக்கும் லைன் அண்ட் லென்த் பர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸ்விங் அந்த அளவுக்கு இல்லனா கூட அக்யூரசி லெவல் 100% இருக்கும். இவரோட ஹைட் தான் அதுக்கான மெயின் ஃபேக்டரே. மனுஷன் ஃபிட்னஸ் லெவலும் வேற லெவல்ல மெயின்டைன் பண்ணியிருந்தாரு. ஒரு நாள் ஃபுல்லா போலிங் போடணும்னா கூட சலிக்காம போலிங் போடுவாரு. நான் என்னதான் பெரிய வாலா இருந்தாலும் என்னோட பேட்டிங் ஸ்டான்ஸே மாத்துனது இந்த போலர் தான். சச்சின் டெண்டுல்கர், பிரெயின் லாரா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான் பேட்ஸ்மேன்லாம் இவர் போலிங்க பார்த்தாலே பயப்படுவாங்க. இந்தியாவோட ஸ்ட்ராங்கஸ்ட் வாலியே பல முறை பிரேக் பண்ணிருக்காருன்னா அப்போ மத்த பேட்ஸ்மேனோட நிலைமை எல்லாம் நினைச்சு பாருங்க. எத்தனை புது போலர் வந்தாலுமே யாருமே அவர் பிளேஸ் நிரங்க முடியாது. ஒரே ஒரு மெக்ராட் தாங்க அப்படின்னு சொல்லி ராகுல் டிராவிட் அவர்கள் சொல்லியிருக்காரு.